ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நான் சொன்ன இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு ஹானர் இருக்கு, ஒரு மகிமை இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போன உடனே நமக்கு ஒரு கையில் ஒரு நடுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். உண்மைதானே? நம்ம எந்த தப்பும் பண்ணலைனாலும் இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு நம்ம எஸ்ஐ அம்மா காரை நிப்பாட்டி சார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே நமக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹானரா. ஏன்னா அந்த வண்டிக்குன்னு, அந்த ஸ்டாருக்குன்னு, அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ஹானர் என்ன செய்யுது இருக்கு. கர்த்தருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு தெரியுமா? வர்ற நாட்களில் ஆண்டவர் நம்மளமாய் பேசுகிறார், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். வர்ற நாட்களில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் அது வெளிப்படும். வெளியரங்கம்னா காண்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு மகிமை உண்டு, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கென்று ஒரு மகிமை உண்டு. வருகிற நாட்களிலே அது வெளியரங்கமாக போகிறது. ஆமென். அது காண்பிக்கப்பட போகிறது, அது வெளிப்படுத்தப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டா என்னாகும் பாஸ்டர்? கர்த்தருடைய மகிமை காண்பிக்கப்பட்டா என்னாகும்? என்னாகும்னா ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக மாறிடும், இருள்லாம் வெளிச்சமா மாறிடும். ஆமென். வெறுமை இருக்கிற இடத்துலலாம் அது நிறைவு உண்டாகிவிடும். எந்தெந்த இடத்துல அற்புதங்கள் தேவையோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். எந்தெந்த இடத்துல அதிசயங்கள் தேவையோ அங்கே அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாச்சுன்னா என்னென்ன நடக்கும்? மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க, குறைவுகள் நிறைவாகும். இந்த ஊரே மொத்தமாக ரட்சிக்கப்படுவதற்கு கூட ரொம்ப நேரம் ஆகாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். தேசமே மாற்றமடையும். வேதத்தில் நடந்துச்சு. நினிவே என்ற தேசத்தை கர்த்தருடைய மகிமை அப்படியே அது மாற்றினது. ஆமென். ஊர் மாற்றமடைய வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் இருக்கு. சமாரியா ஸ்திரியை இயேசு கிறிஸ்து சந்திச்சு பேசினார். கொஞ்ச நேரம் பேசுகிறார். அந்த சமாரியா ஸ்திரீக்குள்ள ஒரு ரட்சிப்பு. அந்த அம்மா போய் சமாரியா முழுவதையும் இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டா. ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமான என்னாகும்? மாற்றம் உண்டாகும். எல்லாருடைய முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று ஆண்டவருக்கு முன்பதாக முடங்கும். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். ஹல்லேலூயா. இவ்வளவு நன்மைகள் இருக்கு. வியாதிலாம் டக்கு டக்குன்னு குணமாகும். மரித்தவர்கள் உயிரோட எழும்புவாங்க. எந்தெந்த இடங்கள்ல வேதனை சஞ்சலங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும். ஆமென். சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பயந்து ஒரு வீட்டை பூட்டிட்டு என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இவர் உயிரோட எழுந்து வந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போய் சொல்லுகிறாரு, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பிரமிப்படைஞ்சிட்டாங்க. அப்போ நம்ம லைஃப்ல எந்தெந்த பகுதிகளிலே சமாதானம் இல்லையோ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல சமாதானம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய மகிமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை ரொம்ப 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 அவசியம். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது ரொம்ப அவசியம். உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கா? இருக்கு. உங்களுக்குள்ள கர்த்தர், மகிமையான கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறார். நம்முடைய சபையில் இருக்கிறாரா? இருக்கிறார். அது வெளியரங்கமாகணும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். வருகிற நாட்களில் நம் மூலமாய், நம்முடைய சபை மூலமாய், இந்த ஊரில் நீங்க வசிக்கிற பகுதியில் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை வெளியரங்கம் ஆகும். ஆமென்.